இந்த இன்ஸ்டா, இந்த ஃபேஸ்புக், இந்த மாதிரி சமூக வலைதளம் இல்லைன்னா டிவிக்குன்ற ஒரு கட்சியே கிடையாது. ரூட் மாஃபியாவை இறக்கி விட்டு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதிர்ப்பாக அவதூறு பரப்புறதும் அந்த மாதிரி அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது மட்டும்தான் அவர் செஞ்சிருக்காரு. நாங்கள் அப்படி கிடையாது. 15 வருஷமா இனமானத்தோட ஒன்று சேர்ந்து இந்த மீடியாவே இல்லாதப்போ தனி ஒரு மனுஷனா சீமான் மட்டும் நின்று கத்தி ஒன்று சேர்த்த ஒரு கூட்டம் இது. சீமான் அண்ணாவோ வேல்முருகன் அண்ணாவோ போய் கேள்வி கேட்டா யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது. முதல்ல மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி காவேரி நீருக்காக நடந்த போராட்டம் இது தொடக்கம்தான். இனிமே கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கிற ஒரு விஷயம், எல்லா தமிழர்களும் ஒன்று சேர்ந்திருக்க ஒரு விஷயம், இனமானத்தோட ஒன்று சேர்ந்திருக்காங்க. இது வெறும் எச்சரிக்கை மட்டும்தான். இனிமே நிறைய விஷயங்கள் நடக்கும். மறுபடியும் இதை அணை கட்டுறதை பற்றி பேசினாங்க அப்படின்னா இன்னும் பெரிய விளைவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் சீமான் தலைமையில் வேல்முருகன் அண்ணா எல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு அவருக்கு மட்டும்தான் அவர் முயற்சி எடுத்துக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கான எந்த விஷயத்துக்கும் ஒரு முயற்சி எடுக்கலை. இப்போ கொடுத்துருக்க எல்லா திட்டங்களுமே லேபிள் ஒட்டியிருக்காங்க, அவ்வளோதான். லேபிள்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. ஆல்ரெடி அது பண்ண விஷயங்கள் தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. புதுசாக அவர் எதுவுமே பண்ணலை. புதுசாக அவர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ரூட் மாஃபியாவை இறக்கி விட்டு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதிர்ப்பாக அவதூறு பரப்புறதும் அந்த மாதிரி அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது மட்டும்தான் அவர் செஞ்சுருக்காரு. இந்த இன்ஸ்டா, இந்த ஃபேஸ்புக், இந்த மாதிரி சமூக வலைதளம் இல்லைன்னா டிவிக்குன்ற ஒரு கட்சியே கிடையாது. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. 15 வருஷமா இனமானத்தோட ஒன்று சேர்ந்து இந்த மீடியாவே இல்லாதப்போ தனி ஒரு மனுஷனா சீமான் மட்டும் நின்று கத்தி ஒன்று சேர்த்த ஒரு கூட்டம் இது. இதை யாராலுமே அழிக்க முடியாது. ஆனால் இந்த இன்ஸ்டா, இந்த ஃபேஸ்புக், இந்த மாதிரி சமூக வலைதளம் இல்லைன்னா டிவிக்குன்னு ஒரு கட்சி எங்கே இருக்குன்னே தெரியாது. எங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்களோட இது வேறு, அரசியல் வேறு, கொள்கை கோட்பாடோடு போயிட்டுருக்கோம். அவங்களோட இது வேறு. அவங்க அரசியலுக்கும் எங்கள் அரசியலுக்கும் செட் ஆகாது. அதே மாதிரி இது வரைக்கும் விஜய் அவர்கள் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்கானது எதுவும் அறிவிக்கலை. ஏன் பிஜேபிக்கு எதிர்ப்பாக அவர் வாய் திறக்கவே பயப்படுறாரு. அவர் இது வரைக்கும் அவர் வாய் திறந்து பேசலை. அதுலேயே எல்லா அமைச்சரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வாயை திறந்த ஆபத்து அப்படின்னு. யாருக்கு ஆபத்து அதுதான் தெரியல. அவருக்கே தான் அது ஆபத்தாக இருக்கும். அவர் வாய் திறக்கிற எல்லா விஷயத்துமே எதிர்கட்சிகள் விமர்சிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவர் வாயை திறக்காமல் இருக்கிறது அவருக்கு நல்லதா இல்லை தமிழருக்கு ஆபத்தான்னு தெரியல. ஆனால் யாருக்கு ஆபத்துன்னு தான் தெரியல. அது விஜயும் சொல்லுவார். வேல்முருகன் அண்ணெல்லாம் தேர்தலுக்கு அப்புறமும் சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு சீமான் அண்ணோட சேர்ற மாதிரி. பட் எல்லா தமிழர்களும் ஒன்று சேர்ந்தா இங்கே இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஏன் ஒரு ஆள் ஒரே ஒரு ஒத்த மனுஷன் உள்ளே போய் கேள்வி கேட்டானா ஒரு கேள்விக்குமே பதில் கிடையாது. சீமான் அண்ணாவோ வேல்முருகன் அண்ணாவோ போய் கேள்வி கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது. முதல்ல சொல்கிற இடத்துல அவங்க இருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட பதிலே கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு எப்படி திண்ணையில் இருந்தவங்களுக்கு திடுக்குன்னு வாழ்வு அந்த மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு லக்கில் சேர்ந்துட்டாங்க. அதுவும் எல்லாருக்குமே பாதி பேர் முக்கால்வாசி தமிழ்நாட்டுக்கே தெரியும். இவி மிஷினும் பிஜேபி சப்போர்ட்டும் இல்லாமல் இவங்களால ஆட்சியை அமைச்சிருக்க முடியாது. பிஜேபி மட்டும்தான் பின்னாடி செயல்படுது. அவர் வேணா சொல்லலாம் அவருக்கு கொள்கை தலைவர் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் இங்கே நம்புற அளவுக்கு முட்டாள்கள்லாம் கிடையாது. அவர் நம்ப வைக்கணும்னா இந்த இன்ஸ்டாவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, 35 லட்சம் இன்ஸ்டா குரூப் வச்சு அவங்கள செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேணா நம்பலாம். ஏன்னா அவங்கெல்லாம் பிஸ்கெட் தூக்கி போட்டால் பேசுகிற ஒரு ஆளுங்க. அவங்க வேணா பணத்தை கொடுத்துட்டு வேணா பேச வைக்கலாம், அவங்க நம்பலாம். உண்மையாலுமே சுயறிவு உள்ள யாருமே இந்த ஒரு விஷயத்த நம்ப மாட்டாங்க. இவங்க வந்ததுக்கு காரணம் 2 விஷயம்தான். மறுபடியும் சொன்னாலும் பிஜேபி இவி மிஷினும் இல்லாமல் இவங்க வந்திருக்க முடியாது. இது ஒரு லக்கில் வந்த மாதிரி தான். பட் உண்மையாக இவங்க வரணும், மறுபடியும் ஒரு மறுதேர்தல் வச்சா இவங்க வருவாங்கன்னா 100% வரவே முடியாது. ஏன்னா எல்லா இளைஞர்களுமே இப்போ ஓரளவு தெளிவாயிட்டாங்க. நம்ம பண்ணது தப்புன்னு நிறைய பேர் யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அவங்களுக்கு மறுதேர்தல் வச்சாங்கன்னா இப்போ எங்களை சொல்கிறாங்க நாங்கள் ஜீரோ தான். நாங்கள்லாம் பெருமையாக சொல்லிப்போம். உண்மையை சொல்லிட்டு நாங்கள் ஜீரோ தான் வாங்கினோம், உங்களை மாதிரி பொய் சொல்லிட்டு நாங்கள் இல்லை. அதே ஜீரோவை அவங்களும் வாங்குறதுக்கு இப்போ சீமான் அண்ணா சொன்ன மாதிரி தான். இப்படி இருக்கவங்க இங்கே வரலாம், இங்கே இருக்கவங்க அங்கே போகலாம். அதே ஜீரோவை அவங்க வாங்குறதுக்கு மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வச்சா நல்லா இருக்கும். வச்சாங்கன்னா அவங்க ஜீரோ வாங்குற இடத்துல இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி கடன் இருக்குன்னு தானே சொல்லிட்டு வந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, அதிலே நிறைய அணில் குஞ்சுகள்லாம் பேசியிருப்பாங்க. எங்கள் அண்ணன் சொந்த பணத்தில் செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சொந்த பணத்தில் செஞ்சாலே இவர் செஞ்சு முடிச்சிடலாமே. அது ஆல்ரெடி கடனில் இருக்குது, இன்னும் இவங்க அதிகமாக கடன் ஆக்குறாங்க. இது எல்லா
மக்கள் மேலேயே இந்த கடன் வந்து சேருது. கடனே இல்லாத எப்படி கொண்டு போகணும் யோசிக்கிற அளவுக்கு யாருக்கும் அங்கே இது இல்லை. இருக்கிறத என்ன செய்யலாம், யார் இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து போட்டு தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் சுயமாக யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை. சுயமாக யோசிக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. சுயமாக யோசிக்கிற அளவுக்கு முதல்ல இல்லை. எந்த அமைச்சர்கிட்ட போயிட்டு ஏன் முதல்வர் விஜய் அவர்களே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன்றாரு. எந்த அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாலுமே பதிலுக்கு தெரியாது. பதில் தெரியாமல் ஓடுறாங்க. இப்படி இருக்கவங்க எப்படி சுயமாக யோசிப்பாங்க? யோசிச்சு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வர முடியாது. இன்னும் மேலே மேலே கடன் தான் ஆக்கிட்டு இருப்பாங்க இவங்க. கடன் இருக்குன்னு ஆல்ரெடி தெரிஞ்சு தான் அவர் போனார். ஆல்ரெடி இது கடன் இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக சொன்னதே வந்து சீமான் அண்ணா தான் ஃபஸ்ட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. அதை காப்பி பண்ணி அவங்களும் மேடையில் பேசியிருக்காங்க. ஆனால் தெரிஞ்சு தான் அவங்க போயிருக்காங்க. மறுபடியும் அதே சொல்கிறாங்க. மறுபடியும் கடன் தான் வந்துட்டு